வணக்கம். நான் உங்கள் ராமன். புலி மானை வேட்டையாடுது. அந்த நிகழ்வை ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அந்த நிகழ்வை வச்சும் மனுஷனோட வாழ்க்கையை ஒப்பிட்டும் ஒரு சில வரிகள் நான் எழுதியிருக்கேன். தன் இரையை வேட்டையாட நினைக்கும் புலியின் வேகம் என்னவோ பசிக்காகத்தான். ஆனால் ஓடும் மானின் வேகம் உயிருக்கானது. மனிதனின் வாழ்க்கை அப்படி அல்ல. இருந்தாலும் கூட தனி மனித வாழ்க்கையை வேட்டையாட நினைக்கும் அவனுக்கு அப்படி என்ன பசி இருந்திருக்க போகிறது அந்த பணத்தின் மேல். அதாவது ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடுது அப்படின்னா அது குத்தி கிழிச்சே ஆகணும். அந்த மானை சாகடிச்சே ஆகணும். ஏன்னா அதுக்கு பசி, வேறு வழி இல்லை. ஒரு புலியை பார்த்த மான் வேகமாக ஓடி ஆகணும். அதுக்கு உயிரை காப்பாற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் மனுஷனோட வாழ்க்கை அப்படி இல்லையே. உனக்கு தேவையான உணவு இந்த பூமியில் விதை நெல்லா போட்டினா அது விளைஞ்சி உனக்கு அறுவடையாகி அது உனக்கு உணவாக மாற்றிக்க முடியும். உன்னால் உணவாக மாற்றிக்க முடியும். அப்படி இருந்தாலும் கூட உனக்கு தேவையான நகையும் பணமும் ஒருத்தனை அழித்து தான் உன்னோட பசியை தீர்த்துக்கணுமா என்ன? ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணுறதுனாலையோ, ஒருத்தனை கெடுக்கிறதுனாலையோ, ஒருத்தனை அடித்து பிடுங்கிறதுனாலையோ, இல்லை ஒரு உசுரை அழிக்கிறதுனாலையோ மிகப்பெரிய பாவம் மனுஷனுக்கு சேருன்னு தெரிஞ்சும் அந்த மனுஷன் அது துணிஞ்சு செய்கிறான் அப்படின்னா அவ்வளோ பசி இருக்க போகுதா என்ன? அந்த பணத்து மேலேயும் அந்த நகை மேலேயும் அடுத்தவனோட நிலத்து மேலேயும். இது தப்பு தானே. நமக்கு தேவையான உணவு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, உடை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. நம்மளோட அற்ப ஆசைக்காக ஒருத்தனோட ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையை அழிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம், எவ்வளோ பெரிய ஒரு பாவம். அது புலி அந்த ஏரியை தேடி ஓடி ஆகணும். அதுக்கு விதி, எழுதப்பட்ட விதி. ஒரு உயிரை கொண்டு தான் நீ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறது எழுதப்படாத சூட்சமம். ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லைல்ல. எல்லாமே இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. மனுஷனோட பிறவி ஒரு நல்ல பிறவி. ஆனால் அந்த பிறவி அந்த நல்லதை செஞ்சு வாழுதுன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த காலகட்டத்தில் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இனி வரும் காலங்களில் இந்த பிரபஞ்சத்தை நல்லது ஆக்கிரமிக்க போகுது. நல்லது தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகுது. அது இன்னும் கொஞ்ச நாளாக நடக்க தான் போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா இனி நல்லதால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியும்.